வாட்ஸ் அப் லேடிஸ் உங்களுக்கு பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் தமிழ் பிக்சர்ஸ் இன் பேய் கதை. ஸோ இந்த வாரம் மறுபடியும் வந்துட்டீங்க, மறுபடியும் கூட பேச போகிறீங்க. என்னதை பற்றி பேச போகிறீங்கன்னா பேய் கதை பற்றி தான் பேச போகிறீங்க. வாரம் சரி, உங்கள் மனசு தேர்த்திக்காக இந்த வாரம் ஒரு புதிய வாரமே வச்சுப்போமே. இந்த வாரம் வந்துட்டு நம்ம அனதர் ஒரு பேய் கதை எபிசோட் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த வாரம் என்ன டாப்பிக்கு கொண்டு வரல, ஏன்னா எனக்கு வேறு ஏற்கனவே கோல்டு இன்னும் விடவே இல்லை, சளி அப்படியே தான் இருக்குது. அதனால் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இன்றைக்கி பேய் டைரியை மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு போகிறோம். ரொம்ப நாளாக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேலை இன்னும் காப்பரேட் அடிக்கல. காப்பரேட் அடிக்க உடனே வேண்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கடைகளில் தொடர்ந்து கேட்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பேய் கதைகள், டாக்ஸ் எபிசோட், ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். போகலாமா? லெட்ஸ் கோ. ஸோ இந்த வாரம் நம்மக்கிட்ட ஒரு பேய் கதை இருக்குது. பேய் டைரி எபிசோட் இருக்குது. பேய் கதைன்னே வருது, பேய் டைரி எபிசோடில் இருக்குது. அதுக்கு போகலாம். லெட்ஸ் கோ. இந்த எபிசோடில் நம்ம இன்னொரு பிரமுகர், நல்ல அறிமுகமான வானொலி அறிவிப்பாளர், அவங்களுடைய அமானுஷ்யமான எதிர்பாராத அனுபவங்களை பற்றி கேட்க போகிறோம். அவங்களும் முன் வந்து என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்க போகிறேன்னு வந்திருக்காங்க. அவங்க யார், என்ன, அவங்களுடைய அனுபவம் என்ன, இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னே பேய், ஆத்மா, அமானுஷ்யம் இப்படி சொன்னோன்னே பழைய வீடு, சுடுகாடு, யாரும் இல்லாத இருட்டான பகுதி, இப்படி தான் இந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும்னு பல பேர் சொல்கிற பட்சத்தில் ஓகே, நம்மில் பலருக்கும் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். அது பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில பேரோட பணியில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, இந்த அமானுஷ்யம், அதை சார்ந்த சத்தம், அதை சார்ந்த வாடை, துர்நாற்றம், ஏதாவது ஒரு சைன் நாம் உணர்ந்திருப்போம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டயாசுமே நீங்கள் கேட்கலாம், வேலை இடத்துல ஏதாவது அமானுஷ்யமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எங்கள் வீட்லேயே நிறைய பேர் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நான் ஃபீல் பண்ணதில்லை. ஒன்றா பதில்கள் வரும், ஐயோ இருக்குது அப்படின்ற பதிலும் வரும். ஆக வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றவங்க நம்மில் பல பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று இந்த எபிசோடில் மலேசியாவின் பிரபல வானொலி, அதில் அறிவிப்பாளராக பல வருடங்கள் தன்னுடைய படைப்புகளையும் சாதனைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே வரும் திருமதி அகிலா. வணக்கம் அகிலா, நலமா இருக்கீங்களா? வணக்கம் லிங்கேஷ், ரொம்ப நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கேன். அதுவும் இந்த எபிசோட் வந்து இன்னும் சிறப்பானது. ஏன்னா பல முறை வானொலியில் பல அங்கங்களில் நீங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். இந்த முறை இந்த பேய் டைரி சீசன் 5 வந்து உங்களை நேர்காணல் செய்து உங்களுடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கு. ஆமாம், எனக்கே இது ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் இருந்து கேள்விகளுக்காக காத்திருக்கிறது அப்படின்றது எப்படி ஒரு ஃபீலிங் அப்படின்னு இப்போ தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவம் என்ன, எப்படி, தாராளமாக சொல்லுங்கள். நம்ம நேயர்கள் கண்டிப்பாக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. என்னென்ன லிங்கேஷ், முதல்ல ஒரு விஷயம் நான் என்ன பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, எனக்கு வந்து இந்த அமானுஷம் அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்றது என்றைக்குமே ஒரு கிரே ஏரியா. ஏன்னா ஒரு உண்மையை சொல்லணுன்னா, இது வரைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதையை தவிர்த்து இன்னொரு ஒரு கதை இருக்குது. இந்த ரெண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தவிர, அனுபவம் தவிர, எனக்கு இந்த அமானுஷம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் என்னுடைய வாழ்நாளில் எனக்கு இருந்ததே கிடையாது. ஓகே. ஆனால் நிறைய கதைகள் மற்றவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவங்களுக்கு நடந்திருக்குன்னு. ஸோ அதில் என்னத்தான் 1-2 வந்து சில பேர் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாரும் போய் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு தருணத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்றதுல நான் ரொம்ப ஒரு நியூட்ரலான ஒரு பார்ட்டி. அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து தனியாக இருக்கும்போது காற்று அசைஞ்சிச்சுன்னா அவங்க வந்து என்ன திடீர்னு காற்றடிக்குது அப்படின்வாங்க. நான் அப்படி இல்லை, எங்கேயாவது ஃபேன் தட்டி இருக்கோ, எங்கேயாவது ஏர்கான் காற்றடிக்குது போல். அது நான் என்றைக்குமே சின்ன வயசுலேருந்தே அதே மாதிரி ஒரு மென்டாலிட்டியிலே வளர்ந்த ஒரு ஆள். அதனாலேயும் என்னவோ ஏதாவது நடந்தால் கூட என்னுடைய மைண்ட் செட் அதை நோக்கி போகாது. இது எதுவாவது வேறு ஏதாவது இருக்குமா, நான் என்றைக்குமே கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு தான் யோசிப்பேன்.
ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த கதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வேலை செய்கிற இடம் ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்டூடியோ ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே நடந்த ஒரு சம்பவம். இதில் ரொம்ப முக்கியமாக நான் மட்டும் தனியாக இல்லை, என் கூட சுரேஷும் இருந்தார். ஸோ இந்த கதையில் அவரும் இருந்தார். எப்படின்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு தான் நடந்தது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 2 பேரும் வந்து சனிக்கிழமை காலையில் ஷோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சில நேரங்கள் வருவோம். ராகாவின் ரகலை அப்படின்ற ஷோ செய்துட்டு இருந்தோம். காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் போகும். பல நேரங்களிலும் அது வந்து லைவ் ஷோ தான், லைஃபாக வந்து நம்ம காலையில் செய்வோம். அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் என்னாச்சுன்னா எங்களால் அந்த நாள் வர முடியல. சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு எங்களால் வந்து ஷோவை லைஃபாக பண்ண முடியாத பட்சத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொஞ்சம் பதிவு பண்ணிக்கலாம், ஒரு சில விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வரலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படின்னா சனிக்கிழமை காலையில் ஷோக்கு நானும் சுரேஷும் வெள்ளிக்கிழமை இரவு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் 2 பேருக்கும் நிறைய வேலை அப்படின்றதுனால நானும் தள்ளி போய் 10 மணி 11 மணி ஆகி சுரேஷும் அதே மாதிரி தள்ளி போய் என்னென்னா நாங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்கே மணி 12, நள்ளிரவு 12 ஆச்சு. அப்போ தான் நாங்கள் வரோம் வேலை இடத்துக்கே வந்து ஸ்டுடியோவில் உட்காந்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ லிங்கேஷ், நீங்கள் வந்து நம்மளோட ஸ்டுடியோ பக்கம் வந்திருக்கீங்க. அந்த லே அவுட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அறிவிப்பாளர் வந்து அந்த கம்ப்யூட்டரில் அந்த வேலைகள் கன்சோல் அப்படின்னு சொல்கிற இடத்துல உட்காந்துருப்பாங்க. 2 அறிவிப்பாளராக இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க, எதிர்பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிர்பக்கம் உட்காந்துருக்கிறவங்க அவங்களுடைய வியூ வந்து ஒன்று அனௌன்சராக இருக்கும், அந்த கோ அனௌன்சர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னால் ஒரு ஜன்னல் இருக்கும், ஒரு பெரிய ஜன்னல், அடுத்த ஸ்டுடியோ பார்க்குற மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும். ஸோ எனக்கு பின்னால், அதாவது நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், எனக்கு பின்னால் தான் வந்து இந்த லிஃப்ட்லாம் இருக்கும் வரிசையாக. அப்போ வந்து ஒரு 12, 12:30 ஒரு 1 மணி வரைக்கும் நாங்கள் இன்னும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம், பதிவு பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு வந்து பதிவு பண்ணி முடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். சுரேஷ் தான் அந்த ரெக்கார்டிங் பட்டன்லாம் தட்டுறது அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு வந்து என்னுடைய கண் சுரேஷையும் தாண்டி இந்த பின்னால் இருக்கிற அந்த கண்ணாடியில் படுது. படும்போது எப்படின்னா அங்கே வந்து எனக்கு என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா எனக்கு பின்னால் லிஃப்ட்லாம் இருக்குன்னு, இந்த லிஃப்ட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி, அதாவது சுரேஷ்க்கு பின்னால் இருக்கிற கண்ணாடியில் தெரியுது. ஸோ லிஃப்ட் கதவு கரெக்டாக அந்த நடுவில் இருக்கக்கூடிய லிஃப்ட்டோட கதவு திறக்குது. அப்போ வந்து அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காரு. ஸோ இது வந்து நம்மளுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து நள்ளிரவுக்கு மேலே வந்து செக்யூரிட்டிஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் சரியா எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க கணக்கெடுப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேயா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம், அந்த கார்டு வர்றது. அப்போ நான் வந்து பார்க்குறேன், அதாவது எப்படின்னா ஒரு 40 வயது மதித்தக்க ஒரு நண்பர், அவருடைய உயரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைட்டாக தெரியும், ஓரளவுக்கு எப்படி இருக்கும் சராசரியா. ஸோ அப்போ வந்து சுரேஷ் வந்து என்ன பார்க்குறாரு, நான் அந்த கண்ணாடியை பார்க்குறேன், கண்ணாடியில் லிஃப்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அப்புறம் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய விழிகள் பிதுங்க ஆரம்பிக்கிறது எனக்கே தெரியுது. அதாவது எப்படி என் கண் அப்படியே பெருசாக ஆகுது. நான் எனக்கு ஒரு சில வினாடிகள் என்ன நடக்குதுன்னே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். என்ன பார்த்தோன்னா சுரேஷ் பயந்துட்டாரு. ஏன்னா அவர் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். என் கண்ணு பெருசாகுது, அப்படியே ஒரு மாதிரி முகத்துலேருந்து ரத்தம்லாம் அப்படியே ஒரு மாதிரி இதாகிருச்சுன்னா ஒரு புச்சாட்டான அந்த ஃபீல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவர் பார்த்துட்டு பயப்படுறாரு. என்னாச்சு அகிலா, ஏன் முகம்லாம் மாறுது என்னாச்சு அப்படின்னு நான் அந்த ரிஃப்ளெக்ஷனே பார்த்துட்ருக்கேன். அப்புறம் திரும்புகிறேன், ஏன்னா நான் வந்து லிஃப்ட்டை நான் பார்க்குறது ரிஃப்ளெக்ஷன், பட் இருந்தாலும் லிஃப்ட்டில் என்ன நடக்குதுன்றதுக்காக திரும்ப ஒரு தடவை பார்க்குறேன். அப்புறம் திரும்ப ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு 2 தடவை திரும்பி பார்த்தோன்னே சுரேஷ் உண்மையிலேயே பயந்துட்டாரு. இப்போ மணி என்ன கேட்டால் ஒரு 1, 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், சுரேஷ் உங்களுக்கு லிஃப்ட்டில் யாராவது தெரியுறாங்களா அப்படின்னு. ஆமாம் காட் இருக்காங்க, அவர் தான் வராரு, கதவு திறந்துச்சு, காட் நிற்கிறாரு, இப்போ வெளியில் வர போகிறாரு அப்படின்னு. நான் திரும்ப பார்த்துட்டு சொல்கிறேன், இல்லை சுரேஷ் அவர் கை ஒரு பிள்ளை பிடிச்சிருக்கு பாருங்க அப்படின்ட்டுன்னு. எப்படின்னா ஒரு 3-4 வயது குழந்தை கையில் ஒரு பொம்மையோட அந்த கார்டோட கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கதவு திறக்கும் போது ரிஃப்ளெக்ஷன் எனக்கு அது அப்படி தெரியுது. ரிஃப்ளெக்ஷன் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாய பிம்பம் தான், ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு எப்படி ஒரு 3-4 வயது குழந்தையோடைய அந்த உருவம் எக்ஸாக்ட்லி, கையில் ஒரு பொம்மை பிடிச்சிருக்காங்க, ஒரு பிள்ளை ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுவே 1:30 மணிக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன வேலை இந்த இடத்துல, வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறதுக்கு. அவர் குழந்தையும் கூட்டிகிட்டு வரதுக்கு அவருக்கு அனுமதி கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. கையை வேற பிடிச்சிட்டு அந்த நேரத்தில் ஏன் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் திரும்ப செக் பண்ணுறேன். சுரேஷ் பார்க்குறாரு, இல்லை என்ன பேசுறீங்க, ஒன்றும் இல்லை அவர் காட் மட்டும்தான் இருக்காரு, அவர் கை கூட கீழே தானே இருக்குது அப்படின்னு. எனக்கு கரெக்டாக தெளிவாக அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன தெரியுதுன்னா, அவர் சட்டை போட்டிருக்காரு, யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, கையை அப்படி வச்சிருக்காரு, அந்த குழந்தை வந்து அவர் கையை பிடிச்சிட்டு ஒரு பொம்மையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. காட் அப்படியே நடந்து போகிறாரு, அந்த குழந்தை அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி. அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு சில வினாடிகள் அவர் அப்படியே போனதுக்கப்புறம் அவர் மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு
திரும்ப வராரு, திரும்ப வரும்போது அவர் மட்டும்தான் இருக்காரு. திரும்ப லிஃப்ட்ல ஏறுறாரு, நான் அந்த பிம்பத்தில் பார்க்குறேன், ஆனால் அவர் மட்டும்தான் இருக்காரு. குழந்தை அப்படின்னு யாருமே அந்த இடத்துல கிடையாது. அதை பார்த்தோன்னே அந்த சொன்னல அந்த புச்சாட்டான அந்த ஒரு ஃபேஸ் பார்த்தோன்னே சுரேஷ் என்ன சொன்னார், சரி நினைக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், வாங்க வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டு நம்ம நாளைக்கு திரும்ப வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பொட்டியை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் லிங்கேஷ். இது வந்து எனக்கு நடந்த ஒரு அனுபவம். வாழ்க்கையில் நான் தடவை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா அதுதான் எனக்கு. அந்த சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, முகத்துலேருந்து ரத்தம் அப்படியே இதாகிருச்சு அப்படின்ற அந்த ஃபீல்லாம் அதுதான் தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நீங்க பாத்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க மக்களே? இருக்கு அகிலாவுக்கு. அதுவும் அகிலாவுக்குன்னு இல்லை, யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம். யா, ஆனா என்னன்னா அகிலாவுக்கும் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஏன்னா எனக்கே அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே ஏன் முதல்ல ஒரு விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா, நான் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ப மாட்டேன். நம்ப கூடாதுன்றதை விட இல்லை இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குன்னு யோசிக்கிற ஒரு மூளை, அந்த பார்த்தோன்னே என்னாலே நம்ம மூளை எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஏன்னா நானும் பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக்கலாக இருக்கான்னு தேடி இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து திகில் சீசன் 2 வந்து என்னை ஹோஸ்டாக போட்டிருந்தப்ப, திகில் சீசன் 1 வந்து கேட்கப்பட்ட கதை சில பேர் பகிர்ந்து, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பகிர்ந்த கதையை வந்து படமாக்கினா எப்படி இருக்கும், அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்ற மாதிரி தான் எடுப்பாங்க. ரீஎனக்மெண்ட் செய்வாங்க, மறுகாட்சி அமைப்பு. அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து அந்த சீசன் 1 என்னன்னா அந்த கதையோட ஒட்டியே சில விஷயங்கள் விவாதத்துக்கு வரும். இப்போ இந்த மாதிரி இவங்க பார்த்தாங்களே, இது வந்து என்ன நடந்திருக்கும், இப்படி நடந்திருந்தா அவங்க என்ன ஆயிருப்பாங்க, இந்த ப்ராபபிலிட்டிலாம் ரொம்ப விவாதம் பண்ணுவாங்க. சீசன் 2 எனக்கு கொடுக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, இதை அந்த கதையை மட்டுமே அவங்க சொன்னதை மையப்படுத்தியே விவாதம் பண்ணுறதை விட இவங்க சொன்னதையெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமாகவோ இல்லை ஒரு மருத்துவ பூர்வமாகவோ இல்லை இதுக்கு பின்னாடி சொல்லப்படாத இந்த சில நுணுக்கங்கள் இருக்கும், இதுக்கு பின்னாடி இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ இது எல்லாம் விவாதம் செய்தால் பார்க்குறவங்களுக்கும் ஒரு செய்தி போய் சேர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்ப்பதெல்லாம் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி பார்ப்பதெல்லாம் பேய் கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து நிறுத்தலாம். பயங்குறுத்துறது மட்டுமே நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது. இந்த அமானுஷங்களை விரிவுபடுத்தி சொல்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சொல்லும் பொழுது, அப்போ நான் அதை சொல்லுறதுக்கு நான் நிறைய படிக்கணும். அந்த பட்சத்தில் வந்து சூசன் பலிண்டா அப்படின்ற ஒருத்தவங்களுடைய புத்தகத்தை வந்து தேடி எடுக்கும் போது அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் அமானுஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதோ அந்த இடத்துல போயிட்டு இரவு முழுக்க தங்கி கேட்குற சப்தங்கள், ஒரு வாசனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு துர்நாற்றமாக இருக்கட்டும், ஒரு பொருள் நகரதாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு புத்தகம் எழுதி வச்சுருந்தாங்க. இதில் அவங்க பல இடங்களுக்கு போனதில் ஏஷியா சைட்டும் வந்திருக்காங்க. ஏஷியாவில் வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கொல்லிவாய் பிசாசு இது வந்து போது உருண்டையா ஒரு நெருப்பு பந்து மாதிரி பறந்து போகுது அப்படின்னு நெருப்பு மாதிரி இருக்கும். அதையும் வந்து விளக்கப்படுத்தி எழுதியிருந்தாங்க. இப்போ இந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வயக்காட்டு வழியாக போனோமா கொல்லிவாய் பிசாசு நைட்டு நெருப்பை கொளுத்திக்கிட்டு ஓடும் அப்படின்வாங்க. ஆனால் அதை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, இந்த அறுவடை செய்யப்படாத பயிர்கள் இருக்குல்ல, அது இந்த சேத்தோட சாஞ்சு மண்ணுக்குள்ள அதுவே ஊறி 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 அது ஒரு கேஸாக மாறி, அந்த கேஸ் கெமிக்கலாக இருக்குல்ல, அந்த கெமிக்கல் திரும்ப காற்றில் படும் பொழுது அதுவாக பற்றி எரிஞ்சு ஒரு ஃப்ளேமாக மாறி அந்த ஃப்ளேம் முடிகிற வரைக்கும் அது அந்த காற்றுலேயே பந்து மாதிரி பறக்குமா. இந்த பந்து குளோரோஃபில் இதெல்லாம் வந்து காற்றுல பந்து மாதிரி பறக்கும் பொழுது அந்த கேஸ் கெமிக்கல் வந்து முடிகிற வரைக்கும் அது அப்படி பந்து மாதிரி பறந்து முடிஞ்சோடனே அது அப்படி புகையாக காண போயிடும். அப்போ இதை தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது யாரோ அதை தூக்கிக்கிட்டு நடந்து போகிற மாதிரியும் இல்லை ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியும் இருக்கும். இது வந்து பேய் கிடையாது, இது இயற்கையோட ரியாக்ஷன், ஏதோ ஒரு வகையில் ரியாக்ஷன். அதே மாதிரி வேப்ப மரம், அரச மரம் இதெல்லாம் சுற்றி விளையாடக்கூடாது உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உச்சி வெயிலில் விளையாடக்கூடாது, ஏன்னா பேய் அரைஞ்சிரும், அதனால ரத்தம் வஞ்சி எடுத்து செத்து போயிடுவாங்க, இல்லை மூக்கில் ரத்தம் வந்து செத்து போயிடுவாங்க. அதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உச்சி வெயிலில் இந்த மாதிரியான பயிர் சார்ந்த மரங்கள், ஏதோ ஒரு விளைவை கொடுக்குற மரங்கள் இருக்கும் பொழுது இது வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடை வந்து கரிமல வாயு நிறைய வெளியாக்குமா. அப்போ அந்த மரத்துக்கு சுற்றி விளையாடுறவங்க, நம்மளுக்கு தேவை ஆக்சிஜன், உடம்புக்கு தேவை வந்து பிராணவாயு, அது பற்றாக்குறையானால கரிமல வாயு அதிகமாக மூளைக்கு போகும் பொழுது மூளை வந்து செயல்பாடு குறைஞ்சி 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 மூக்கில் வந்து ரத்தம் கசியும். திடீர்னு ஒருத்தவங்க பிளாக் அவுட் ஆகும் பொழுது அவங்க திடீர்னு எங்கே விழுவுறாங்களோ, அவங்க தலையில் அடிபட்டோ இல்லை முகத்தில் அடிபட்டோ இல்லை கன்னத்தில் அடிபட்டோ அவங்க விழுந்து கிடக்கும் பொழுது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்கள காப்பாற்ற முடிஞ்சதுன்னா
உயிர் பிழைக்க முடியும். அப்படி இல்லைன்னா அங்கேயே இறந்து ஒரு 1 hour கழிச்சு வந்து ஒருத்தவங்க பார்க்கும் பொழுது அவங்க செத்து கிடக்கும் பொழுது மரத்துல இருந்து பேய் அடிச்சு செத்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு புரளி ஆரம்பிச்சிருக்கு. சரி. ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த ரிசர்ச் பண்ணும்பொழுது நான் கண்டுபிடிச்சேன். இது எல்லாமே பேய் கிடையாது. இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில பேயாக சாயம் பூசப்பட்டது அப்படின்றது. ஸோ இப்போ அந்த ஏன் இது இவ்வளோ நீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இரவு நேரம் நாங்கள் மீட் பண்ண வேண்டிய நேரத்துலேருந்து தள்ளி போய் நீங்கள் வந்து 12 மணி அளவில் தான் சந்திச்சிங்க அப்படின்னும் பொழுது பெரும்பாலும் நாம் வந்து வேலை செய்கிறப்ப டயர்டாகிறத விட ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை ஒருத்தருக்காக காத்திருக்கும் போது நம்ம இன்னும் சீக்கிரமாக டயர்டாயிடும். ஆமாம், அந்த மூளை வந்து ஒரு மாதிரி பெசிஃபாக மாறும். ஏன் இந்த பிம்பம் ரிஃப்ளெக்ஷன் உங்களுடைய மூளை அந்த டயர்ட்னஸில் காட்டின ஒரு இலியூஷனாக இருக்கக்கூடாது? இதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? இது நான் பல தடவை என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து அதையும் நான் எனக்கிட்டே நான் கேட்டுக்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நான் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தேன் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்தேன், திரும்பினேன் இல்லையா செக் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலான ரியாலிட்டியில் என்னால் ஒன்றும் பார்க்க முடியல. அதை வெறும் ரிஃப்ளெக்ஷனில் மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்போ நான் அந்த ஒரு தடவை ரியாலிட்டியில் செக் பண்ணிவிட்டு திரும்ப ரிஃப்ளெக்ஷனில் பார்க்கும்போது அது அங்கே இல்லாமல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன், கரெக்டாக லைட்டு அந்த நேரத்தில் அந்த கண்ணாடியில் பட்ட அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் எனக்கு அப்படி தோணிருக்குன்னு எனக்கு நினச்சிருக்கோம். ஆனால் நான் அந்த 2-3 தடவை திரும்ப பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் எனக்கு அந்த உருவம் அங்கே தெரிஞ்சிச்சு, ரொம்ப கிளியராக அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு ஆள் அங்கே நிற்கிற மாதிரி இருக்கிறது சரி, ஒரு ரிஃப்ளெக்ஷன்னு நீ மனசில் எடுத்துக்கலாம். ஆனால் கையில் ஒரு பொம்மையை வேற, ஒரு பொம்மையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன பிள்ளை எப்படி வந்து ஒரு பொம்மையை கையில் பிடிச்சிருப்பாங்களோ அதோட சேர்த்து அப்படிப்பட்ட ஒரு உருவம் எனக்கு நான் 2-3 தடவை திரும்பி பார்க்கும்போது இருந்தது தான் எனக்குள்ள ஒரு சரி, இந்த ரிஃப்ளெக்ஷனையும் தாண்டி வேற என்னமோ ஒன்று இருக்கலாம் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்ட ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா. ஒரு வேளை இருக்குமோ. எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு தடவை வந்து உங்களுக்கு தான் தெரியுமா, ஷூட்டிங் வந்து 8 மணிக்கு முடியும்னு சொன்னாங்க. 8 மணிக்கு முடியாது, அது ஒரு 12 அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மறுநாள் வந்து நான் என்னோட சொந்த ஊர்க்கடா மாநிலத்தில் என் சொந்த ஊருக்கு நான் போய் ஆகணும். அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்குலாம் டைம் இல்லை. அப்போ ஒரு காஃபியை குடிச்சிட்டு நான் வந்து ஹைவேல போயிட்டு இருக்கும் பொழுது என்னால் உணர முடியுது, என் கண்ணுக்கு இன்னும் தூக்கம் வரல, கண்ணு இன்னும் அயரலை. ஆனால் மூளை வந்து ஒரு நாள் முழுக்க இருந்த அந்த அலைச்சலில் வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. அந்த காஃபி குடித்த ஒரு நம்பிக்கையில் நான் வாகனத்தில் போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து தூக்கம் வரல, ஆனால் என்னோடய மூளை வந்து சோர்ந்து போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் தைரியமாக ஓட்டுறேன், இல்லைன்னா நான் ஓட்டியிருக்க மாட்டேங்க, வண்டியை ஓட்டியிருக்க மாட்டேன். ஸோ ஹைவேல போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு உருவம் அப்படியே எகிரி குதிச்சு ஹைவேக்கு பாதைக்கு வருது. ஓரத்தில் இருந்த ஒரு உருவம் குதிச்சு வருது. நான் அந்த உருவம் வந்த பாதை அந்த வரும் பாதையை வழியை பார்க்கும் பொழுது அந்த உருவம் திரும்ப போய் அது எங்கே இருக்கோ அங்கேயே நிற்கிது. கிட்ட அந்த உருவத்தை மட்டும் கண்ணில் லாக் பண்ணிட்டேன், எங்கேயும் பார்க்கணும், அந்த உருவத்தை மட்டுமே பாரு, அசைதான் பார்க்கறது. கிட்ட போகும்பொழுது அது வந்து ஒரு தூண், ஒரு விளக்கு தூண். நான் அந்த விளக்கு தூண்லேருந்து ஏதோ உருவம் வந்துட்டு போய் திரும்ப ஒளிஞ்சிக்கிச்சோன்னு சொல்லிட்டு திரும்ப போகும்பொழுது என் வலது புறம் இருக்கிற தூண்லேருந்து ஒரு உருவம் குதிச்சு வருது. இப்படியே நான் என்னடா அது ஒவ்வொரு தூணுக்கு பின்னாடி ஒரு உருவம் குதிச்சு வருதுன்னு பார்க்கும்பொழுது அது ஆக்சுவலி வந்து உருவத்துக்கு தூணுக்கு பின்னாடி இருக்கிற உருவம் குதிச்சு வரல, அந்த தூணே குதிச்சு வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போக எல்லா தூணுமே வளைஞ்சி நெளிஞ்சு நகருது. அப்போ வந்து நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, மூளையும் கண்ணும் கனெக்டட், உடம்புல எல்லா பகுதியுமே வந்து ஆர்கன்ஸ் கனெக்டட். ஆனால் இதில் ஏதாச்சும் ஒன்று ஒரே நேரத்தில் செயல்படாமல், இப்போ 2 பேர் தூங்க போகிறன்ற அந்த ஒரு நிலைக்கு வரல, இல்லை 2 பேருமே விழிச்சு செயல்பட போகிறன்ற ஒரு நிலைக்கு இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது, ஓய்வெடுக்க தயாராச்சு. இன்னொன்று வந்து வேலை இருந்தால் நான் செய்கிறேன்ற மாதிரி ஒரு கண்ணு செயல்படும் போது இந்த கண் பார்க்கிற விஷயம் மூளைக்கு செயல்படுத்த கொண்டு போகும் பொழுது மூளை வந்து தான் வந்து டயர்டாக இருக்கேன் அது அப்படின்ற பொழுது கண் அனுப்பின அந்த டாட்டாவை அதை அனலைஸ் பண்ணும் பொழுது, அதை ப்ராசஸ் பண்ணும் பொழுது அதோடைய டயர்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணுறது திரும்ப என் கண்ணுக்கு பிரதிபலிக்கிறது உருவங்கள் அசைகிற மாதிரி. ஆக்சுவலி அந்த நேரத்தில் வந்து என் கண்ணுக்கும் மூளைக்குமே ஓய்வு தேவை. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தூக்கம் தேவை கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நேரத்துலேயும் இந்த மாதிரியான இல்யூஷன்ஸ் வரும் கண்டிப்பாக. இல்யூஷன் ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொன்னது வந்து ஒரு குழந்தை உருவம் கையில் பொம்மையோட நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க, கையில் பொம்மை இருந்துச்சு, ட்ரெஸ் போட்டுருந்துச்சு, கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு. இந்த மாதிரி அனுபவங்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க உருவங்களை பார்த்தது. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன். ஆனால் நான் குழந்தை உருவத்தில் பார்க்காம ஒரு
ஒரு 7 அடி 8 அடி உருவத்தில் பார்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்கன்னா அகில இது ஒரு கதை சொல்கிறாங்க. ஓகே. இப்போ எனக்கே வந்திருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, பொய் சொல்லாதடா, காசுக்காக பொய் சொல்லாதீங்க, சரி, இது வந்து நியூ ஏரா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இத்தனை வருட மனுஷ ரெவல்யூஷன், மனிதர்கள் வந்து அவங்களுடைய பரிணாமத்தில் வந்து இவ்வளோ டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி உட்காந்த இடத்துல இன்னொரு நாட்டில் என்ன நடக்குதுன்றதை உட்காந்த இடத்துல பார்க்க முடியுது. ஆமாம். ஒரு 200-300 வருஷ மனிதர்களுடைய தொழில்நுட்பத்தில் இவ்வளவு சக்தி இருக்குன்னா, இந்த இயற்கைன்றது எத்தனை லட்சம், கணக்கு மறந்து போச்சு, எத்தனை கோடி பா, இந்த கோடி வருஷத்தில் இந்த பல கண்ணுக்கு நம்மளுக்கு புலப்படாத மூளைக்கு இது இது என்னங்க இது லாஜிக் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பல விஷயங்கள் இருந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் இந்த அமானுஷ்யம். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஆத்மாவே ஒரு வகையான அமானுஷ்யம் தான். நம்ம கண்ணுக்கு உடல் தருது. ஒருத்தவங்க நடந்து வராங்கன்னா அவங்களோட உடல், முடி, உயரம் எல்லாம் தருது. கண்டிப்பாக ஒருத்தவங்க நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குன்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். மனசு ஆனால் அவங்களோட உணர்வுகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, ஆனால் அவங்களோட மூளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் யோசிக்கும். சில பேர் ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்குவாங்க, ஆனால் அவங்களோட மூளை எவ்வளோ சிறுமியான்றது யோசிக்கும். ஆனால் மூளைன்ற ஒரு விஷயமும் சிந்தனைன்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அப்போ இந்த சிந்தனை, உடல், மனசு அங்கே இருக்கும் பொழுது ஆத்மா மட்டும் இன்ன வரைக்கும் அறிவியலால் கூட நிர்ணயிக்க முடியாத இதுதான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு வரைக்கும் ஆன்மா வந்து ஒரு அமானுஷ்யமாக இருக்குது. இன்றைக்கி நாமளே ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போடுறோம், ஒரு நாளைக்கு ஒரு முடி ஸ்டைல் வைக்கிறோம். இந்த ஆன்மா உடலுக்குள்ளே இருக்கும் போது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, உடலை விட்டு வெளியாகும் போது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, நல்ல சக்தியாக வெளியாகும் போது ஒரு சக்தி இருக்குது, கெட்ட தீய சக்தியாக வெளியாகும் போது ஒரு ஆன்மாவுக்கு ஒரு இது இருக்கும்போது இந்த ஆன்மாக்கள் பரிணாமங்களை தான் வெளியே தெரியுது. அதில் நீங்கள் பார்த்த ஆன்மா நல்லதா கெட்டதான்னு நமக்கு தெரியாது, நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தது உண்மை என்றால், அதாவது ஆன்மா உண்மை என்றால் நீங்கள் பார்த்தது உண்மை. எனக்கு என்னன்னா, சரி, அதுக்கப்புறம் நான் பல தடவை இரவில் வந்து வேலை செய்திருக்கேன். ஒரு தடவையும் எனக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்ததே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு சரி, அது அன்றைக்கான ஒரு நாள் போல் இருக்குது, அன்றைக்கி மட்டுமே நான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு எழுதப்பட்ட விஷயமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வேலை செய்யும் போது அதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒருவேளை அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா திரும்ப கூட அது எனக்கு தோணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அதை முடிஞ்ச வரைக்கும் பிளாக் பண்ணணும், அது என்னுடைய சிந்தனைக்குள்ளே வரக்கூடாதுன்றதுல கொஞ்சம் மும்முரமாக, ஓகே, வந்தோமா வேலையை மட்டும் செஞ்சோமா, அந்த வேலையிலேயே கொஞ்சம் கவனத்தை செலுத்திட்டோன்னா மற்ற விஷயங்கள் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. டச்சுட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அனுபவமும் எனக்கு கிடைச்சதில்லை. ஒரு கிட்டத்தட்ட 2.5 வருடங்களாக வந்து இரவு நேரத்தில் வேலை செஞ்சேன். அன்றைக்கி வந்து ஒரு நாள் வந்துன்றது பதிவுக்காக மட்டும் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் செஞ்சேன் நான். ஒரு தடவையும் எனக்கு அந்த மாதிரி ஒரு தொந்தரவு வந்ததில்லை. அது வரைக்கும் கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஒரு கால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கால் திரும்பவும் பார்த்தேன் என்றால், நீங்கள் உங்கள் வழியில் போயிருங்க, நான் இங்கே வேலையை மட்டும் செஞ்சுட்டு மக்களை சந்தோஷப்படுத்திட்டு பாட்டை ப்ளே பண்ணிட்டு போயிடுறேன், இதை விட்டுருங்க அப்படின்ற மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருவேன் நான். இன்று அந்த அமானுஷ அனுபவங்களை எந்தவித தயக்கமும் இன்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன் வந்த நம்மளுடைய பிரபல மலேசிய வானொலி அறிவிப்பாளர் திருமதி அகிலாவுக்கு இந்த வேளையில் பேய் டைரி சீசன் 5 குழுவினர் சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. மக்களே, நீங்கள் வந்துட்டு அந்த வானொலி அறிவிப்பாளர் அகிலா அக்காவோட கதையை கேட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லிங்கேஸ்வரன் கூட நிறைய அவருக்கு நடந்த ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அதை சொல்ல வர நேரம் வந்து விட்டது. ஓகே, அவர் சொன்னார் இல்லையா, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், காசுக்காக ஏன்டா பொய் சொல்கிற, பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்து கேட்டாங்க. நீ சொல்கிற கதையெல்லாம் ஊர்ட்டு தானே, என்னது பேய் டைரி இது வந்து எடுத்து போடுறிய, உனக்கு கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீ காலர் வச்சு கண்டென்ட், எதுக்கு பேய் டைரி வச்சு கண்டென்ட் எடுக்கிற? அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிற ஒரு கதையை விட்டுன்னு எனக்கு நல்லா தெரியுண்டாடே. அன்னைக்கு காலர் ஒருத்தர் வந்தாங்களே, அதுவும் விட்டுனான்னு தெரியுந்தாடே. நிறைய பேர் இல்லை, ஒரு 2 பேர் கேட்டாங்க. அவங்களுக்குலாம் சொன்னது ஒன்று தான், இது ஏன் யூடியூப் சேனல், உனக்கு செய்ய முடியும்னா உட்காந்து செய்யலாடே, இது ஏன் யூடியூப் சேனல், ஏன் கண்டென்ட், என்னோட உரிமை, என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் மக்களே, இது என்னோட இது, நான் அதை எடுத்து காப்பிரைட் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேஜ் இது பண்ண மாட்டேன். காப்பிரைட் கொடுக்காத வரைக்கும் நமக்கும் கேட்கறதுக்கு உரிமைக்கும் உங்களுக்கும் இந்த பேய் கதை பாட்காஸ்ட்டை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஒஃபிஷியலாக ஸ்பாட்டிஃபைல வெளியாயிருச்சு. அதனால் இது யாருமே பொய்ன்னு சொல்ல முடியாது. அப்படி நான் பொய் சொன்னாலும் அந்த கடவுளுக்கு தெரியும், இறைவன் சாட்சி, அந்த கடவுளுக்கு தெரியும் நான் பொய் சொல்கிறேன்னா இல்லையானே. அதனால் மறக்காமல் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கதைகள் இருந்துச்சுன்னா லிங்க் கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன், அதில் சப்மிட் பண்ணுங்கள். அப்படி உங்கள்கிட்ட கதை இல்லை, ஜீரோ ஃபீலிங்ஸ், அந்த மாதிரி ஜீரோ கதை இருந்துச்சுன்னா கீழே இன்னொரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன், அதில் வந்துட்டு உங்களோட இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்னென்ன டாபிக் பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இப்போ ஒரே ஒரு டாபிக் பற்றி எடுத்துகிட்டு ரேண்டமாக உங்களுக்கு கால் பண்ணுவேன். அப்போ நம்ம பேசுவோம். ஷூட்டிங் டைம் தான் கால் பண்ணுவோம், மற்ற ஃப்ரீ டைம்லாம் கால் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னை நம்புங்க மக்களே, என்ன நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. நீ கால் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டேன்னா நிறைய பேர் ஸ்கேம் பண்ண நினைக்காங்க. ஏன்னா இந்த நாட்டில் இந்த மலேசியாவில் ரொம்ப ஸ்கேம் தான் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஸ்கேம்லாம் பண்ண மாட்டேன், ப்ராங்க்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன நம்பி கொடுக்குறீங்க, இந்த தமிழ் பிக்சர்ஸ் சபரிதரனை நம்பி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக இது பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் இந்த ஷோலாம் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நீங்கள் பார்க்குறதுனால தான் இன்னும் இந்த மேலும் மேலும் இந்த பேய் கதை உயிரோடு இருக்குது. அப்படி இல்லைனா வியூஸ்லாம் குறைஞ்சி போய் செத்து போயிடுற அந்த பேய் கதை. அதனால் இன்னும் உயிர் திடுறபடி இன்னும் உங்கள் கதை எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடம் பெறுறது உங்கள் நான் சபரிதரன். விஷ் இன் த நெக்ஸ்ட் ஒன். சாவ்.